கரூர் கூட்ட நெரிசலில் 41 பேர் இறந்ததற்கு காவல்துறைதான் காரணம் என அபாண்டமான குற்றச்சாட்டை அள்ளி வீசுவது முதலமைச்சருக்கு அழகா என்று முன்னாள் சபாநாயகர் அப்பாவு கேள்வி எழுப்பியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் பதிவில், உச்சநீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதியரசர் கண்காணிப்பில் சிபிஐ விசாரணையில் இருக்கும் 41 பேர் இறந்த கரூர் சம்பவம் குறித்து பொதுவெளியில் பேசுவது இந்திய அரசியல் சட்டப்படி குற்றம் என்ற விவரம் முதல்வருக்கு தெரியாதா என்று கேள்வி எழுப்பியுள்ளார். தமிழக முதல்வர் அரசு தலைமைச் செயலாளர் முதல்வரின் தனிச் செயலாளர்கள் வழிகாட்டுதலோடு ஆட்சி நடத்துகிறாரா அல்லது சினிமா தயாரிப்பாளர்கள் இயக்குநர்கள் வழிகாட்டுதலோடு ஆணவ வசனம் பேசி வருகிறாரா என்றும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். சட்டமன்றத்தில் பார்ட்டி ஃபண்ட் என்று சொன்னதும் திமுகவினர் ஓடிவிட்டார்கள் என்று வாய்மொழியாகவும் உடல் மொழியாகவும் நக்கலடிக்கும் சிஎம் சார், தேர்தலுக்கு முன்பு உங்கள் சட்டமன்ற வேட்பாளர்கள் ஒவ்வொருவரிடமும் 2 கோடி முதல் 10 கோடி ரூபாய் வரை பார்ட்டி ஃபண்ட் பெற்றுக்கொண்டுதான் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டதாக உங்கள் ரசிகர்களும் தாவேக கட்சியினரும் புலம்புவது உங்கள் காதுகளுக்கு எட்டவில்லையா? இது பார்ட்டி ஃபண்ட் இல்லையா? இதுதான் தூய கட்சி ஆட்சியின் லட்சணமா என்றும் அப்பாவு கேள்வி எழுப்பியுள்ளார்.